ஒருவன் உன்னை இச்சையோடு பார்த்தால் அவர் உன்னோடு கூட விபச்சாரம் செய்து ஆயிற்று அப்படின்னு வேதவசனம் சொல்கிறது. இதுதான் விபச்சாரம். நீ பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும், ஒருத்தவங்க உங்களை இச்சையால் பார்க்கத்தக்கன அலங்காரத்தை பண்ணி கொண்டு வெளியில போகிறீர்கள் என்றால் விபச்சார தொழில் செய்கிறீர்கள், விபச்சாரம் செய்கிறீர்கள். இதைத்தான் அதுக்குள்ள அர்த்தம். மேக்கப் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க, நான் தான் சொல்லுவேன், அடுத்தவன் என்ன அழகா பார்க்கணும், அடுத்தவா என்ன அழகா பார்க்கணும்னு சொல்லி மேக்கப் பண்ணிக்கொண்டு நீ வெளியில போறியா இருந்தா விபச்சாரிகளே, விபச்சாரம் செய்கிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கடினமா இருந்தாலும் எனக்கு அதை பற்றி பரவாயில்லை. ஏன் அப்படின்னா, கிழிஞ்ச துணி போட்டுட்டு, உனக்கு தான் ஆண்டவர் அழகான ஆடையில வச்சிருக்கிறாரு, கிழிஞ்ச துணிகளை போட்டுக்கிட்டு, ஆபாசமான துணிகளை போட்டுட்டு, உன்னை ஃபுல்லா அலங்கரிச்சுக்கிட்டு ரோட்ல போவியா இருந்தா விபச்சாரி அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. வேசித்தனமும் அப்படிதான், அது ஒன்றும் வேசித்தனம். என்ன, நீ அடுத்தவங்களை எல்லாரும் வேசித்தனம் பண்ண வச்சுட்டு இருக்கிற, நீயும் வேசித்தனம் பண்ணுகிறாய். அசுத்தம், காம விகாரம் இதெல்லாமே அதுக்குள்ள வந்துடும். அதுக்கு அடுத்து விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனைனா சிலைகளை வைத்து வழிபடுறாங்களே, அதுதான் விக்கிரக ஆராதனை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அதுவும் விக்கிரக ஆராதனை தான். அதை சிப்போ என்று தேவன் அருவருக்க சொல்லியிருக்கிறார். அதை விட்டுருங்க, அந்த சப்ஜெக்ட் இன்னொரு நாள் நான் பிரசங்கம் பண்ணிக்கிறேன். அந்த சப்ஜெக்ட்ல விக்கிரக ஆராதனைனா பொருளாசையாகி விக்கிரக ஆராதனை. காண்றதெல்லாம் வாங்கணும். ஒரு நல்ல சேரீ எடுத்துட்டாங்கன்னா அந்த சேரீ ஒட்டனா வாங்கணும், ஒரு நல்ல கார் வாங்கிட்டாங்கன்னா ஒட்டனா வாங்கணும், ஒரு நல்ல வீடு கட்டிட்டாங்கன்னா ஒட்டனா அதே மாதிரி செய்யணும். இதுதான் பொருளாசை. போதும் என்கிற மனதுணரக்கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம்.